இந்த பரிசுத்த வேதாகமத்தின்படி இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் மாசில்லாத ரத்தம். மாசு அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லலாம்? என்ன பொருள் இருக்கு? சுத்தம் அற்ற. மாசுனா சுத்தமற்ற, அழுக்கான. இதுபோல் பல காரியங்கள் என்ன பண்ணலாம், அந்த மாசுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கலாம். சரி, இப்போ வேதம் சொல்கிறது யோவான் 8வது அதிகாரம் 46வது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். யோவான் 8:46. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? குற்றப்படுத்தக்கூடும். இது யார் கேட்குறா? இது யார் கேட்குறாமா? இயேசு கிறிஸ்து கேட்குறாரு. ஆமென், அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம இந்த சேலஞ்சை நம்ம மத்தியில், இல்லை சபையிலையோ, நம்ம உறவுகள் மத்தியிலையோ, இல்லை நம்ம வேலை ஸ்தலத்துலேயோ நம்ம இப்படி ஒரு சேலஞ்ச் வைக்க முடியுமா? என்ன சேலஞ்சு? என்னை யாராவது இங்கே குற்றப்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு சேலஞ்ச். ஆனால் இயேசு சொல்கிறாரு, உங்களில் யாராகிலும் என்ன குற்றப்படுத்த, என்னிடத்துல பாவம் உண்டு என்று சொல்ல உங்களால் முடியுமா? எப்படி, எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டான வார்த்தை, எவ்வளோ ஒரு அதிகாரப்பூர்வமான வார்த்தை, எவ்வளோ ஒரு தெளிவான வார்த்தை. இயேசு, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குறித்து குற்றப்படுத்த கூடும்? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஒரு மாசற்ற வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை. பாவமே இல்லாத, பாவமே அற்ற, ஒரு கரைதிரையற்ற, ஒரு தூய்மையான வாழ்க்கை, ஒரு மாசற்ற வாழ்க்கை இயேசுவினுடைய வாழ்க்கை. இந்த மாசற்ற ரத்தம்னு ஏன் இயேசப்பாவை சொல்கிறோம்னா, அவரே சொல்கிறாரு, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? எவ்வளோ பெரிய விஷயம். ஆமென். ஏதோ ஒரு சின்ன ஒரு காரியம் நமக்கு கிடச்சிருச்சுன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், இவரை குற்றப்படுத்தலான்னு பிரதான ஆசாரியர்கள், நியாய சாஸ்திரிகள், யூத குருமார்கள், யூத சங்க தலைவர்கள், ஜனங்கள் எல்லாரும் வகை தேடிட்டு இருக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்னேன், நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனிதனை கொலை குற்றத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பாவங்களை செஞ்சிருக்கணும். இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்யும் போது அவர் என்ன பண்ணப்படுவார்? மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். இவர்கள் சொன்ன காரணங்கள் எதுவுமே இந்த மரண தண்டனைக்கு ஏதுவான கேட்டகரியில் இல்லைன்னு தான் பிளாத்துவே சொல்கிறாரு. மரணத்திற்கு ஏதுவான எந்த ஒரு குற்றத்தையும் இந்த மனுஷனிடத்தில் நான் பார்க்கல. அப்போ காரணம் தேடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி ஒரு காரணம் கிடைக்கலையா? ஒரே ஒரு காரணம் கிடைக்கல. நம்மளால் நம்ம வாழ்க்கையில் அப்படி வாழ முடியுமா அப்படின்னா, வாழ முடியுன்றதுக்கு இயேசு உதாரணம். ஆமென். நான் பரலோகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிறேன், எனக்குள் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது, நான் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன்னா என்னால் கண்டிப்பாக வாழ முடியும். நீங்கள் பணக்காரராக வாழ்கிறீங்களோ, ஏழையாக வாழ்கிறீங்களோ, படிக்கிறீங்களோ படிக்கலையோ, இல்லை சொத்து வச்சுருக்கிறீங்களோ சொத்து இருக்கோ, நீங்கள் அழகாக இருக்கீங்களோ அழகாக இல்லையோ, அதெல்லாம் அடுத்தது. ஆனால் உங்களால் ஒரு மாசற்ற வாழ்க்கை இந்த பூமியில் வாழ முடியும்னா வாழ முடியும். என்னைக்கு மனுஷன் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை விட்டுட்டு உலகத்தின் ராஜ்யத்தின் மீது தன்னுடைய இருதயத்தை வைக்கிறதுனால தான், உலகத்தின் காரியங்களில் தன்னை செயல்படுத்துகிறபடினால்தான் உலகத்தான் எப்படி இருக்கிறானோ அதே போல தான் நம்மளும் என்ன பண்ணுறோம்,
செயல்படுகிறோம். ஆனால் இங்கே இயேசு இந்த பூமியில் இருந்தும் அவர் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கலை. அவர் சொல்கிறார் என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஏன் அவரால் மாசற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடிஞ்சிச்சுன்னா, அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதியாய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட அவருக்குள் தேவனுடைய ராஜ்யம் இருந்தது. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அந்த பொக்கிஷத்தை தான், அந்த மகத்தான காரியத்தை தான், அந்த மாசற்ற தூய்மையான வாழ்க்கையை தான் வாழ ஆண்டவர் உங்களையும் எண்ணி அழைச்சிருக்கிறார், உங்களையும் எண்ணி தெரிந்தெடுத்திருக்கிறார், உங்களையும் எண்ணி அவருடைய ரத்தத்தினால கழுவி இருக்கிறார். அந்த சொந்த ரத்தம், அந்த நீதிமானின் ரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது, என்னை மாசற்றவனாய் மாற்றி இருக்கிறது, ஒரு தூய்மையானவனாய். அதனால தான் அவருடைய ரத்தம் நம்மளை கழுவி, ஆமென், கரைதிரையற்ற ஒரு மனுஷனாய் நம்மளை என்ன பண்ணியிருக்கு? கழுவி இருக்கு, தூய்மைப்படுத்தியிருக்கு. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால நம்மளை தூய்மைப்படுத்தி இருக்கிறார், மாசற்றவனாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். இந்த ரகசியத்தை, இந்த மேன்மையை நம்ம இன்ஃபர்மேஷனாக மட்டும் நம்ம மண்டையில் வச்சுருக்கிறோம். நம்ம கிரியைகளில் செயல்படுத்தும் போது, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆமென், அல்லேலூயா, ஒரு மாசற்ற வாழ்க்கை, ஒரு கரைதிரையற்ற வாழ்க்கை நம்மளாலையும் வாழ முடியும் இந்த பூமியில். ஏன்னா எனக்குள்ள எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை, பெருமை இல்லை, கோபம் இல்லை, பகை இல்லை, சண்டை இல்லை, மன்னிக்கிற இருதயம், கிறிஸ்துவை போல் கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா, நானும் ஒரு மாசற்ற ரத்தமாய் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் பாஸ்டர் ஐயா அதிகமாக மன்னிப்பை குறித்து, பாவத்தை குறித்து ஒரு எச்சரிப்பை எப்போருமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் இந்த சபையில் அப்படின்னா ஒன்று தான், இதுதான் உங்களை இந்த மாசற்ற ஒரு ரத்தமாய் மாற்றும். ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சரி பாருங்கள், எடுக்க வேணாம், பாருங்கள், லூக்கா 23:14 பார்க்குறோம். பிலாத்து கொலை செய்யப்படுவதற்கு இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். இன்னைக்கு எந்த ஒரு மனுஷனாக இருக்கட்டும், என்னை கவனிங்களேன், உங்கள் சபையாக இருக்கட்டும், இந்த சபையாக இருக்கட்டும், இல்லை உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேலை செய்கிறீங்க ஒரு வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கல்லூரி படிக்கிற இடமா இருக்கட்டும், உங்களை கையை நீட்டி ஒரு குற்றமும் சொல்ல முடியாதபடி நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்களா? அநியாயத்தின் நிமித்தம் இயேசுவை குற்றப்படுத்தின ஒரு கூட்டம் உண்டு, குற்றப்படுத்த வகை தேடின கூட்டம் உண்டு. அது எல்லா இடத்துலையும் இருக்கும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், உங்கள் உள்ளான மனுஷனுக்கு தெரியும், நான் இன்னைய வரைக்கும் எந்த ஒரு மனுஷனும் என்னை கையை நீட்டி குற்றப்படுத்துகிற அளவுக்கு நான் நடந்திருக்கேன்னா நடக்கலையான்னு. ஆனால் இயேசுவை அவர் கையை நீட்டி மனித உரிமை மீறல் நடந்தது, குற்றங்கள் வைக்கப்பட்டது, ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை. சொல்கிறவன் 1000 சொல்லட்டும் குறை, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம மனசுக்கு தெரியும், நம்ம தப்பு பண்ணுறவங்களா தப்பு பண்ணலையா, தப்பு பண்ணுறோமா தப்பு பண்ணலையா. ஆனால் தன் இருதய கடினத்தினாலே நாம் பாவத்திற்கு பிள்ளைகளாகுவதை விட, பாவத்தில் பலப்படுவதை விட, இந்த மாசற்ற இரத்தமாகிய இயேசுவின் இடத்துல, அப்பா உம்முடைய இரத்தத்தை போல என் இரத்தத்தை மாற்றும், உம்முடைய சுபாவத்தை போல என்னை மாற்றும், உம்முடைய சாயலாய் என்னை மாற்றும். ஆமென், அல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிற பாவ சாயலை, எனக்குள்ளே இருக்கிற இந்த குறைகளை, எனக்குள்ளே இருக்கிற இந்த தவறுகளை ஆவியானவரே என்ன பண்ணுங்க, இதை மேற்கொள்ள எனக்கு பலன் கொடுங்க. ஏசப்பா, இந்த மாசற்ற ரத்தம் என்னைய கழுவி சுத்திகரிக்கட்டும், என்னைய தூய்மையாக்கட்டும். அவருடைய ரத்தத்துக்கு அந்த வல்லமை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ரத்தத்துக்கு அந்த வல்லமை உண்டு. ஆமென். தேவ பிள்ளைகளே, குறைகளோடு வாழும்படிக்காய் தேவன் நம்மளை அழைக்கலை. மனுஷன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மனுஷன்னா சின்ன குறைகள் இருக்குது தானே செய்யும். இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் பாருங்க, அங்கே தான் பிசாசு உங்களை விழ வச்சுட்டான்னு அர்த்தம்.
இந்த காம்ப்ரமைஸே பிசாசோடு இருக்கக்கூடாது. நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், பாவம் கலந்த பரிசுத்தம், பரிசுத்தம் கலந்த பாவம். அவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் தான். அவர்கிட்ட வசனம் சொல்லுது, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமான்னு. அப்போ நம்ம மட்டும் வாழ்க்கைன்னா அப்படி தான் இருக்கும், முன்ன பின்ன தான் இருக்கும், எல்லாம் மாம்சத்தில் தானே இருக்கிறோம் சொல்கிறோமா இல்லையா? உண்மையை சொல்லுங்கள், சொல்கிறோமா இல்லையா? அது சொல்கிறது அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா அது தேவனை அசிங்கப்படுத்துகிற மாதிரி, உங்களுக்காக ரத்தம் சிந்தினவரை நீங்கள் அசிங்கப்படுத்துகிற மாதிரி. தேவனை அறியாதவன், கர்த்தரை அறியாதவன் எவ்வளோ அவரை என்ன பண்ணான், தூஷித்தான், துப்புனா, காரி துப்புனா, அடித்தான், அரைஞ்சான், நிர்வாணப்படுத்தினான். அவன் பண்ணதை விட நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்க. எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? பாவம் செய்கிறதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ். என்னது? மாம்சத்தில் தானே இருக்கோம், மாம்சம் நம்மளை மேற்கொள்ள தான் செய்யும், நம்ம பாவம் செய்ய தான் செய்வோம். இது இயற்கை. நான் ஆண்டவரோட பிள்ளை, அவருடைய ரத்தம் மாசற்ற ரத்தம், அவருடைய ரத்தம் குற்றமற்ற ரத்தம், அவருடைய ரத்தம் சொந்த ரத்தம், அவருடைய ரத்தம் நீதிமானின் ரத்தம், என்னை நீதிமான ஆக்குன ரத்தம். அவர் என்னை கழுவி சுத்திகரித்து என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார்னா என் ரத்தம் எப்படி இருக்கும்? பரிசுத்தமாக தானே இருக்கும். அது எப்படி அதில் பாவம் வரும்? அப்போ பாவம் வந்தால் என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வெளியரங்கமாக மற்றவங்களுடைய பார்வைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்கள் உள்ளான மனுஷன் இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். நீங்கள் உள்ளான மனுஷன் இன்னும் இயேசுவை போல் மாறலைன்னு அர்த்தம். நீங்கள் இன்னும் கிறிஸ்துவுக்கு சீஷர் ஆகலைன்னு அர்த்தம். வசனமே என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அடுத்தது தான் என்னது? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே. அப்போ சீஷர் ஆக்குறதுன்னா என்ன தெரியுமா? கிறிஸ்துவை போல மாற்றுறது. சீஷனானவன் குருவுக்கு மிஞ்சினவன் அல்ல, அவன் குருவை போலவே இருக்கிறான். இயேசுவை போல நீங்கள் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அவரை போல தான் நீங்கள் ஆண்டவர் உங்களை மாற்றிருக்கிறாரு, சீஷனாக அழைச்சிருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்கிறதுல இல்லை பெருமை, அதன்படி வாழ்கிறதுல இருக்குது. நமக்குள்ள உலகத்தில் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னென்ன அசிங்கம்லாம் நம்ம இருதயத்தில் இருந்துச்சோ அவ்வளோ அசிங்கத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு ஒரு போலியான பசுந்தோல் போற்றிய என்னமோ சொல்லுவாங்களே, ஓனாய் மாதிரி ஒரு வாழ்க்கை. இது யாரை ஏமாத்துறது தெரியுமா? இது யாரை அவமானப்படுத்துறது தெரியுமா? கர்த்தரை அவமானப்படுத்துறதுக்கு சமம். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் மாசற்ற ரத்தம். அந்த ரத்தம் உங்களை சுத்திகரிச்சு கழுவப்பட்டிருக்குன்னா நீங்களும் கிறிஸ்துவை போல தானே இருக்கணும். ஏன்னால கிறிஸ்துவை போல் வாழ முடியல? என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கிறீங்களா? ஏன் கிறிஸ்துவை போல என்னால் இருக்க முடியல? அவர் ஆண்டவர் தான். ஆனால் மனுஷ சாயல் ஆனாரா இல்லையா? மனுஷகுமாரான் ஆனாரா இல்லையா? பாடுகளை அனுபவிச்சாரா இல்லையா? சிலுவையில் அடைக்கும்போது அவருக்கு மட்டும் என்ன வலிக்காமல் இருந்திருக்குமா? ரத்தம் சிந்தும்போது அந்த வெயிட்டை தூக்கிட்டு 140 கிலோக்கு எடையுள்ள சிலுவையை தூக்கிட்டு நடக்கும்போது அவருக்கு தாகம் ஏற்பட்டுச்சு தானே, வலி உண்டாச்சு தானே, வேதனை உண்டாச்சு தானே. இந்த பாத்திரம் என்னை கிட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கபடி செய்யும் சொன்னாரா இல்லையா? அவ்வளோ பாடுகளை அவர் அனுபவிச்சார்னா தெய்வீக தன்மையில் இல்லை, மனுஷ தன்மையில் அனுபவிச்சார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அந்த மாசற்ற ரத்தம், அந்த மாசற்ற ரத்தத்துக்கு சொந்தக்காரர்களாய் நம்ம இருந்துட்டு நமக்குள்ள எவ்வளவாய் ஒரு அசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, தேவன் அருவருக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை, மாம்ச ரீதியான ஒரு வாழ்க்கை. எடுத்து வாசிங்க. நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கலாத்தியரில் இருக்க மாம்சத்தின் கிரியைகள் எடுத்து வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் கலாத்தியரில் இருக்க, டக்குன்னு எடுங்க. ஆவின் கனிகளுக்கு முன்னாடி வரும். ஆவின் கனிகளுக்கு முன்னாடி வெளியரங்கமாக ஒரு நிமிஷம் பொறுமையா நிறுத்தி பொறுமையா வாசிங்க சிஸ்டர். வாசிங்க. இப்போ மாம்சத்தின் எத்தனாவது அதிகாரம், எத்தனாவது வசனம் சொல்லுங்க முதல்ல. 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 வசனம். 19ஆம் வசனத்திலிருந்து அப்படியே கேட்போமா? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம். என்னது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை. என்னது?
விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பில்லி சூனியம், மந்திரம், மாந்திரம், ஜோசியம், ஜாதகம், ராசி, அப்புறம் பகைகள், பகைகள், விரோதங்கள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், என்னது? ஆண்டவர் மேல வைராக்கியத்தை வைங்க. வைராக்கியம், கோபங்கள், கோபம், சண்டைகள், என்னது? சண்டை, பிரிவினைகள், என்னது? பிரிவினை. ஆமென். பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், என்னது? பொறாமை, கொலைகள், கொலை, வெறிகள், வெறிகள், களியாட்டுகள் களியாட்டுகள் முதலானவைகளே. முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இது கலாத்திய சபைக்கு எழுதப்பட்டது. யாருக்கு எழுதப்பட்டது? யாருக்கு எழுதப்பட்டது? கலாத்திய சபைக்கு எழுதப்பட்டது. விசுவாச பிள்ளைக்கு எழுதப்பட்டது. விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. தேவ பிள்ளைகளுக்கு எழுதப்பட்டது. என்னன்னு? இவைகளை செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை, எங்க? தேவனுடைய ராஜ்யம் எங்க? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று சுகந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். எப்பா, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. மறுபடியும் சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன். அப்புறம் நீ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நீ சபைக்கு வந்திருந்தாலும் சரி, நீ விசுவாசியாக இருந்தாலும் சரி, நீ ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய சுதந்தரிப்பதில்லை ராஜ்யத்தை என்று சுகந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. சொல்கிறது புரியுதா? அப்போ இந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தமா? மாசற்ற ரத்தம். ரத்தம் மாசற்ற ரத்தம். இயேசுவின் ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? அவருடைய ரத்தத்தினால கழுவி இருக்கிறாருன்னா பைபிளில் வசனம் இருக்கா இல்லையா? நம்மளை நீ கழுவி சுத்திகரித்திருக்கிறது, நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டீர்கள், சுத்திகரிக்கப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். பைபிளில் வசனம் இருக்கா இல்லையா? அப்போ அந்த மாசற்ற ரத்தம் உங்கள் ரத்தத்தை அப்படி கழுவி இருக்குன்னா நான் எப்படி இருக்கணும்? நானும் ஒரு மாசற்றவனாக இருக்கணும். என்னுடைய ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தமாக இருக்கணும்? மாசற்ற ரத்தமாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசுவை குறித்து நீங்கள் அடுத்த வேதத்தில் நீங்கள் நிறைய காரியத்தை பார்க்க முடியும். பிலாத்தியனுடைய மனைவி சொல்கிற அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொல்கிறா, மத்தேயு 27:19. லூக்கா 23:15 பார்க்குறோம். ஏரோது சொல்கிறா என்னன்னு, இயேசுவினிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லைன்னு. பாருங்கள், லூக்கா 23:41 பார்க்குறோம். சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் சொல்கிறான், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே அப்படின்னு. லூக்கா 23:47 பார்க்குறோம். சம்பவித்ததை கண்ட 100க்கு அதிபதி, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரன்னு. பாருங்க, பிலாத்து சொல்கிறாரு, பிலாத்து மனைவி சொல்கிறாரு, ஏரோது சொல்கிறாரு, பக்கத்தில் இருக்க கள்ளன் சொல்கிறான், இவரோ தகாத துணியும் நடப்பிக்கவில்லையேன்னு. 100க்கு அதிபதி சொல்கிறான். காட்டி கொடுத்தவன் சொல்கிறான், குற்றமற்ற ரத்தத்தை பணத்துக்காக நான் என்ன பண்ணிட்டேன், பாவம் செஞ்சேங்கிறான். காட்டி கொடுத்தது என்னன்ட்டான், பாவம் செஞ்சிட்டேன். யூதாஸ் சொல்கிறார். பார்க்குறோமா இல்லையா? நேற்றுக்கு பார்த்தோமா இல்லையா? அப்போ பாருங்கள், காட்டி கொடுத்தவனாக இருக்கட்டும், அவர் அடித்து கொன்னவனாக இருக்கட்டும், என்ன ஒப்பு கொடுத்தவனாக இருக்கட்டும், குற்றம் தீர்த்தவனாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? அவர் நீதிபரர். அது மாசற்ற ரத்தம். ஆமென். நான் ஒன்று சொல்லி முடிக்க போகிறேன். இதை நல்லா கொஞ்சம் கவனிங்க, ஆழமாக கவனிங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கலாம்னு ஆசைப்பட்றேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாசற்ற ரத்தம் இருக்கு இல்லையா, இந்த இயேசுவினுடைய ரத்தம். நமக்கு பைபிளில் மொத்தம் எத்தனை புத்தகம்? இந்த 66மே இயேசுவை தான் சொல்லுது. அது தெரியுமா? இந்த 66 புத்தகமே யாரை பேசுது? ஏன்னா அவர் மாசற்ற தேவன். அவரை பேச அந்த மாசற்ற தேவனை, அந்த தூய்மை உள்ள தேவனை, கரைதிரையற்ற தேவனை தான் வேதம் முழுவதும் பேசுது. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா?
எந்த ஒரு புத்தகத்தை எடுங்க, அதோடைய மையம் இயேசுவை கனெக்ட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? இப்போ அவர் மாசற்ற தேவன் நம்ம சொல்கிறோம்ல, இயேசுவின் ரத்தம் மாசற்ற ரத்தம். அந்த மாசற்ற ரத்தத்தை தான் வேதம் முழுவதும் பேசுதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் 66 புத்தகத்தில் புதிய ஏற்பாடு இயேசுவை பேசுதுப்பா, பழைய ஏற்பாடு எங்கே இயேசுவை பேசுதுன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. பழைய ஏற்பாட்டில் உள்ள புத்தகமும் இயேசுவை தான் மையமாக வச்சு பேசுதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு புத்தகத்தை அதனுடைய மையம் இயேசுவை கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பார்ப்போன்னு கேட்குறேன். சரி, நான் நேரம் இல்லை, அதனால் நானே பேசிடுறேன். ஓகேவா? ஆதி ஆகமம் எதை குறித்து பேசுது தெரியுமா? அங்கே இயேசு இருக்கிறாரா அப்படின்னா ஆதி ஆகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம், ஸ்திரீயின் வித்து. புரிஞ்சுச்சா? யார் இருக்கா? இந்த மாசற்ற ரத்தமாகிய இயேசுவாகிய கிறிஸ்துவாகிய மெசியா பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. 2வது யாத்திரையாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலேருந்து 14வது வசனம் வரைக்கும். பஸ்கா ஆட்டுக்குட்டி. யாரு பஸ்கா ஆட்டுக்குட்டி? இயேசு சிலுவையில் அரைஞ்சாங்களே, அது என்னைக்கு தெரியுமா? பஸ்கா. நேத்திக்கு நான் பிரசங்கம் பண்ணினேன். பஸ்கா அன்னைக்கு முன்னாடி நாள் வியாழக்கிழமை தான் அவர் என்ன பண்ணாங்க? பிடிச்சாங்க. பஸ்கா நாளில் காலங்களில் என்ன பண்ணக்கூடாது? கைது பண்ணக்கூடாது. இது சட்ட உரிமை, மனித உரிமை மீறல். நேத்திக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி யார் தெரியுமா? இயேசு. அடுத்தது லேவியராகமம் 16வது அதிகாரம் வாச்சா அவர் பிரதான ஆசாரியன்னு பைபிளில் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. அப்போ அவர் யார்? லேவியராகமத்தின் பிரகாரம் அவர் தான் பிரதான ஆசிரியர். அதனுடைய பொருள் எங்கே இருக்குது தெரியுமா? எபிரேயரில் இருக்குது. அவருக்கு பிரதான ஆசாரியர் இன்னொரு பேர். ஆமென், அல்லேலூயா. என்னாகமத்தில் பார்க்கும்போது என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பமாய் தெரிவார். அதில் வந்திருக்கு என்ன தெரியுமா? உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம் யார் தெரியுமா? இயேசு. புரிஞ்சா? ஆமென், அல்லேலூயா. உபாகமம் 18வது அதிகாரம் 15ஆம் வசனம் 18ஆம் வசனத்தில் மோசேக்கு ஒப்பான தீர்க்கதரிசி யாரா? மோசேக்கு ஒப்பான தீர்க்கதரிசி. யோசுவாவில் பார்க்கும்போது யோசுவா 8வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படைத்தலைவர்னு அவருக்கு ஒரு பேர் இருக்குது. யார் படைத்தலைவர்? யார் தெரியுமா? இயேசு. சரியா? அடுத்தது நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நமது நியாய பிரமாணிகன் அப்படின்னு அவருக்கு பேர். என்னது? அது எதை மையமாக வச்சிருக்கு? நியாய பிரமாணம். சரி, நியாயாதிபதிகள் நமது நியாய பிரமாணிகன் 2வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருக்குது. அடுத்து ரூத் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரூத்லேயும் இந்த மாசற்ற ரத்தம் இருக்கிறார். என்னன்னு தெரியுமா? ரூத் 3வது அதிகாரம் 12வது வசனம் 13ஆம் வசனத்தில் அவர் ரூத்தில் உறவின் முறைமையான. ஓகே, பாருங்கள். அடுத்தது நீதிமொழிகளில் பார்க்க முடியும் நித்திய ஞானம். என்னது? நித்திய ஞானம் 9:1 பார்க்க முடியும். ஆமென். பிரசங்கியில் நியாயாதிபதி, அவர் பிரசங்கியில் என்னவா இருக்கிறாரு? யார்? தேவனா இயேசுவா? இயேசு இருக்கிறார். நியாயாதிபதி 11:9. உன்னத பாட்டில் நமது மணவாளன். ஆமென். 5:1 பார்க்க முடியும். என்னவா? நமது மணவாளன். ஏசாயாவில் பார்க்க முடியும் சமாதான பிரபு. ஆன்டி எடுத்து சொன்னது பாடுகளை அனுபவிக்கிறவர்னு, ஆனால் அதனுடைய மையம் சமாதான பிரபு. ஆமென். ஏசாயாவில் என்னவா அவர் வெளிப்படுறாரு? சமாதான பிரபுவாய் வெளிப்படுறார். எரேமியாவில் நீதியின் கிளை. ஆமென். 23வது அதிகாரம் 5 பார்க்க முடியும். எரேமியாவில் நீதியின் கிளையாக இருக்கிறார். எரேமியாவில் நீதியின் கிளையாக இருக்கிறார். புலம்பல்ல புலம்பும் தீர்க்கதரிசி. ஆமென். என்னவா? 1வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடை நீங்கள் எதில் பார்க்க முடியும்? அதாவது புதிய ஏற்பாட்டோட வெளிச்சத்தில் என்ன பண்ணணும்? பழைய ஏற்பாடை பார்க்கணும். புரியுதா நான் சொல்கிறது? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எசேக்கியேலில் பார்க்க முடியும் அதிசயமான 4 முகங்களுடைய மனுஷன். எசேக்கியேல் என்னவா இருக்கிறாரு? அதிசயமான 4 முகங்களை உடைய மனுஷனாக இருக்கிறார். தானியேலில் பார்க்கும்போது அக்கினி சுவாலையில் 4ஆம் ஆள், ஏதாவது 4ஆவதாக ஒருத்தர் உறாவுறாருன்றாங்கல்ல,
ஆமென். கிறிஸ்துவின் ஆவியானவர். ஆமென். அல்லேலூயா. யோவேல்ல பார்க்க முடியும் பரிசுத்த ஆவியை அருளுகிறவர். ஆமோஸில் பார்க்க முடியும் நமது பாரத்தை சுமக்கிறவர். ஒபதியாவில் பார்க்க முடியும் இரட்சிக்க வல்லவர். யோனாவில் பார்க்க முடியும் உயிர்த்தெழுந்த ஊழியன். மீகாவில் பார்க்க முடியும் மீறுதலை மன்னிக்கிற தேவன். நாகுமில் பார்க்க முடியும் நம்முடைய ஜனத்துக்காக போராடுகிறவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபகுக்கில் பார்க்க முடியும் தேவனுடைய சுவிசேஷகர். செப்பனியாவில் பார்க்க முடியும் இரட்சகர். ஆகாயில் பார்க்க முடியும் ஆசீர்வதிக்கிறவர். சகரியாவில் பார்க்க முடியும் பாவத்தை போக்க திறக்கப்பட்ட நீரூற்றுன்னு. ஆமென். அல்லேலூயா. மல்கியாவில் பார்க்க முடியும் நீதியின் சூரியன். ஆமென். அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாடு ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே யார் இருக்கா? இந்த கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஓசியாவை சொல்ல மறந்துட்டேன்னா சகரியா சொன்னனே பாவத்தை போக்க திறக்கப்பட்ட நீரூற்று. ஆமென். அல்லேலூயா. ஓசியாவில் நம்பிக்கை உள்ள புருஷன்னா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். மத்தேயுவில் ராஜா. ஆமென். மார்க்கில் ஊழியக்காரன். லூக்கால மனுஷகுமாரன். யோவானில் தேவகுமாரன். அப்போஸ்தலர் நடபடிகளில் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ரோமரில் வந்து நீதிமானாக்குகிறவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியரில் பரிசுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். கலாத்தியரில் நியாயப்பிரமாண சாமத்திலிருந்து மீட்கிறவராக இருக்கிறார். எபேசியரில் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். பிலிப்பியரில் மேலான நம்பிக்கையுடையவராக இருக்கிறார். கொலோசியரில் ஒப்புரவாகுகிறவராக இருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் வரப்போகிற ஆண்டவராக இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயுவில் மத்தியஸ்தராக இருக்கிறார். தீத்துல உண்மை உள்ள போதகராக இருக்கிறார். பீலமீனில் பிரியமானவராக இருக்கிறார். எபிரேயரில் மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார். யாக்கோபில் சுகமாக்குபவராக இருக்கிறார். 1 பேதுரு 2 பேதுருல மாசற்ற ஆட்டுக்குட்டி பிரதான மேய்ப்பனாக இருக்கிறார். 1 யோவானில் நித்திய ஜீவனாக இருக்கிறார். 2 யோவானில் கிருபையும் சமாதானம் இரக்கமும் அளிக்கிறவராக இருக்கிறார். 3 யோவானில் நன்மை கொடுக்கிறவராக இருக்கிறார். யூதாவில் விசுவாசத்தின் நாயகனாக இருக்கிறார். வெளிப்படுத்தல கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். 66 புத்தகத்திலையும் இயேசு இருக்கிறாரு. அந்த 66 புத்தகமும் இயேசுவை தான் பேசுது. ஆமென். அந்த இயேசு எதனால் அவரை பேசுகிறார்கள்னா அது குற்றமுள்ள இல்லை, மாசற்ற ரத்தம். பேதுருவை பார்த்து கேட்குறாரு, என்னை இவங்கெல்லாம் யாருன்றாங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்கிறான். அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றாரு. அதுக்கு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் தான் விஷயம் கிறிஸ்துன்னா. பேதுரு தான் முதல்ல இயேசுவை என்னன்னு சொல்கிறான், கிறிஸ்துன்னு அழைக்கிறான். கிறிஸ்துன்னு என்ன தெரியுமா? மெஸ்ஸியான்னு அர்த்தம். ஆமென். ராஜா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க எல்லாருமே குற்றமற்ற ரத்தமாய் பார்த்தார்கள். ஆனால் இது குற்றமற்ற ரத்தம், மாசில்லாத ரத்தம் அப்படின்னு பேதுரு டிக்ளேர் பண்ணுறான். ஏன்னா இதுதான் கிறிஸ்துன்னு. அதனால தான் இந்த கல்லின் மேல் என் சபையை, உடனே எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க, நீ பேதுருவாக இருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு. அப்போ பேதுரு மேலே ஆண்டவர் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறாரு, அஸ்திபாரமாக வச்சு சபையை கட்டுவேன்னு நினச்சிட்டாரு. அது இல்லை உண்மை. அவன் கிறிஸ்துன்னு சொன்னான் பாருங்க. இந்த கல்லின் மேல், இந்த கிறிஸ்துவாகிய கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆமென். என் மந்தையை நீ மேய்ன்னு சொன்னார். ஆனால் சபைக்கு அஸ்திவாரம் யார்? இதுதான் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து என்கிற அஸ்திபாரமே இல்லாமல் வேறு ஒரு அஸ்திபாரம் உங்களுக்கு இல்லைன்னு. ஆமென். அல்லேலூயா. புரிஞ்சிச்சா ரெண்டும்? அது மாசற்ற ரத்தம், அது குற்றமற்ற ரத்தம், அது நீதிமானின் ரத்தம், அது சொந்த ரத்தம். கிறிஸ்து இயேசுனுடைய ரத்தம், அது விலையேற பெற்ற ரத்தம். நாளைக்கு விலையேற பெற்ற ரத்தத்தை குறித்து பார்ப்போம். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.